எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து வாழைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே 2 வாழைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு, 3 பச்சை மிளகா, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனுக்கு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனுக்கு, கடுகு 1 டீஸ்பூனுக்கு, நீங்கள் 4 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், 2 வெள்ளைப்பூடு தொலி எடுத்து வச்சுருக்கேன், 3 டீஸ்பூனுக்கு திருவண்ண தேங்காய் சேர்க்க போகிறோம், 1 டீஸ்பூனுக்கு நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ்க்கு பட்டை. நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ண போகிறோம். 3 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய், 2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேங்க. முதல்ல மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதில் நான் தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தேங்காய் பூ, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, நல்ல மிளகு, சோம்பு, நட்சத்திரப்பூ, பட்டை, அந்த கிராம்பு, இதை தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. நீங்கள் எந்த பேனில் மசாலா கறி வைக்க போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி சுட வச்சுட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, அந்த வெட்டி வச்சுருக்க வாழைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. மூடி போடாமல் தான் நம்ம போட்டு வதக்கி எடுக்கணும். இதை நம்ம அரைச்சி வச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது 3/4 பக்கத்துக்கு இது வந்து நல்லா குக் ஆகி வரணும். முதல்ல மேலே உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா சீக்கிரம் குக் ஆகிரும் இல்லையா, அதனால தான். இது வந்து ஓரளவு நல்லா ப்ரௌனாக குக் ஆகி வரும் உங்களுக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த பதத்தை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துருச்சு. அது மாதிரி 3/4 பக்கத்துக்கு குக் ஆயிடுச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க கலவையையும் இதை சேர்க்குறோம். கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரெடி ஆயிடுச்சா மசாலா. இதை நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அருமையான வாழைக்காய் மசாலாவை நீங்கள் வந்து சாம்பார் சாத்துக்கூடையோ ரசம் சாத்துக்கூடையோ வச்சு சாப்பிட்லாம். அதில் நல்லா அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு வச்சா கூட இந்த வாழைக்காய் கூட்டை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.